இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எல்லா திரையுலகத்துலையுமே அது பாலிவுட்டாக இருந்தாலும் சரி, டோலிவுட்டாக இருந்தாலும் சரி, மோலிவுட், கோலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உட்ஸ் வேணால் மாறலாம். ஆனால் அந்த உட்ஸில் இருக்கக்கூடிய பாலியல் ரீதியான பிரச்சனைகள், அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய பாலியல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மாறாத ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த மாதிரியான சர்ச்சைகளில் பார்த்தோம் அப்படின்னா, மோலிவுட் இருக்கு இல்லையா, மோலிவுட் வந்துட்டு அடிக்கடி சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமே இருக்குது. ஏன்னா மோலிவுட்டை பொறுத்த வரைக்குமே நல்ல நல்ல ஃபீல் குட் படங்கள் அப்படின்றது கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு எல்லாருமே நீட்டான பர்சன்ஸ்பா, அவங்க வந்துட்டு ப்ரொஃபஷனலாக மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு டாக் பார்த்தோம்னா, மற்ற உட்ஸோட அதாவது பாலிவுட், கோலிவுட், டோலிவுட் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது மோலிவுட் ஒரு அளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் தான் இன்னை வரைக்கும் இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஹேமா விசாரணை கமிஷன் தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை அப்படின்றது, என்னடா சொல்றீங்க மோலிவுட்லேயும் இந்த பிரச்சனைலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முகம் சொலிக்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா மோலிவுட்லேயே ரொம்ப பெரிய புகைச்சல் அப்படின்றத கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் ஹேமா விசாரணை கமிஷனில் அப்படி என்னதான் சொல்லப்பட்டிருக்கு, இதனால இந்த மோலிவுட்ல யார் யார் மாட்ட போறாங்க, அதை தாண்டி பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம தெளிவாக சொல்லிடுறோம், யாருடைய பெயருமே பார்த்தோம் அப்படின்னா இதுல டைரக்டா குறிப்பிடப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்துட்டு நம்ம சொல்ல கிடையாது, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி வந்துட்டு அந்த விசாரணை கமிஷன் இருக்கு இல்லையா, அதுல யார் யாரோட பேர் போட்டிருக்கு, யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல எந்த ஆக்டர் மேல, எந்த தயாரிப்பாளர் மேல, எந்த இயக்குனர் மேல வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்றத வெளிப்படையா சொல்ல முடியாது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உயிருக்கு வந்துட்டு பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கப்படணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் வந்துட்டு இந்த அறிக்கை அப்படின்றதே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பட் கரெக்டான டைம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து சாட்சியம் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்பயே சொன்னோம் அப்படின்னா அந்த சாட்சியத்தை கலைக்கிறதுக்கான வேலைகள் அப்படின்றது நடக்கும். அதை தாண்டி அவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு. ஏன்னா இது வரைக்குமே மலையாளம் மட்டும் கிடையாது, தமிழ் சினிமா உலகமா இருந்தாலும் சரி, இல்லை கோலிவுட்டா இருந்தாலும் சரி, ஹாலிவுட்டா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலுமே திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்படி பிரச்சனையை ஒருத்தர் வந்துட்டு தைரியமா பேசுறாங்க அப்படின்னா திடுதிப்புன்னு அவங்க இறந்து போற விஷயம் அப்படின்றது அடுத்த ஒரு மாசத்துக்குள்ளாவே செய்தித்தாள்கள்லயா இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பர்லயா இருந்தாலும் சரி பப்ளிஷ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அதனால இதுல வந்துட்டு யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத டைரக்டா ஓப்பனா சொல்ல முடியாது. பட் என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியும் அப்படின்றதா ஹேமா விசாரணை கமிஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முதல் விஷயமாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுல இருந்தே நமக்கு என்ன ஓப்பனா தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம யாரெல்லாம் உத்தம, யாரெல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அவங்க எல்லாருமே இதுல சிக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஹேமா விசாரணை கமிஷன்ல இதுல முக்கியமா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த மோலிவுட் இருக்கு இல்லையா, அதுல பவர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. இந்த பவர் குரூப்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நல்ல ஃபேமஸான பெயர் போன தயாரிப்பாளர், நல்ல ஃபேமஸான பெயர் போன இயக்குனர், நல்ல ஃபேமஸான பெயர் போன ஆக்டர்ஸ், இவங்க எல்லாருமே அதாவது ஒரு சினிமா அப்படின்றது வரும்போது தயாரிப்பாளர், இயக்குனர், ஆக்டர் இருக்காங்க இல்லையா, இவங்க 3 பேரும் இல்லாமல் ஒரு நல்ல சினிமா இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ அதனால இவங்க 3 பேருமே சேர்ந்து பார்த்தோம்னா ஒரு கேட்டகரி மாதிரி வச்சிருக்காங்க, பவர் கேங் அப்படின்ற மாதிரி வந்துட்டு. இவங்களை எதிர்த்து யாருமே எதுவுமே பேச முடியாது. இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு வாய்ப்பு கேட்டு போறாங்க அப்படின்னா காம்ப்ரமைஸாக இருந்தாலும் சரி, அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கம்பல்சரியா இவங்களுக்கு பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா அங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை மீறி அவங்களால அதை வெளியவும் சொல்ல முடியாது. அப்படியே அவங்க வெளியே சொல்லி பிரச்சனை பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய கெரியர் இருக்கு இல்லையா, கெரியரை ஸ்பாயில் பண்ணக்கூடிய அளவுக்கு பார்த்தோம்னா அந்த பவர் கேங்குக்கு பவர் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பவர் கேங் யாரு அப்படின்றதான் இப்போ எல்லாருக்குமே கேள்வியா இருக்கும். பட் அதை வந்துட்டு வெளியிட முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்போ இருக்காங்க. ஏன்னா அதுக்கான ரீசன்ஸ் நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். பட் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா போக்சோ வழக்குகள் இருக்கு இல்லையா, ஸோ போக்சோ வழக்குகளில் உள்ள போகக்கூடிய அளவுக்கு எக்கச்சக்கமான வன்கொடுமைகள் அப்படின்றது பெண்களுக்கு நடந்திருக்கு. இதை பத்திலாம் பார்த்தோம்னா தைரியமா புகார் கொடுக்கிறதுக்கு பெண்கள் முன் வரணும் அப்படின்னு ஹேமா விசாரணை கமிட்டி அறிவுறுத்தி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம நடிகைகள் இருக்காங்க இல்லையா, நடிகைகள் வந்துட்டு ஒரு ரூமுக்கு போறாங்க, ஒரு திரைப்படத்துக்காக நடிக்கிறதுக்கு போறாங்க அப்படின்ற பட்சத்துல அங்க அவங்களுடைய ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல ஆக்டர்ஸ் வந்துட்டு போயிட்டு அவங்க ரூமை தட்டக்கூடியது சர்வ சாதாரணமான வழக்கமா இன்னை வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ எல்லாருமே கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்துட்டு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை கமிஷன் வந்துட்டு 2019 தாக்கல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ 4.5 வருஷமா எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை பார்த்தோம்னா பினராயி விஜயன் மேலே வச்சிருக்காங்க. பட் அந்த கமிஷன் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது 2019 அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அதனுடைய விசாரணை அறிக்கை அப்படின்றது முழுமையடைஞ்சு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. நாங்கள் யாரையுமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணவே கிடையாது, நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா தண்டிக்கணும், குற்றவாளிகளை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறோம் அப்படின்னு
வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கேரளாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வீணா ஜார்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி கம்ப்ளைண்டே கொடுக்கல ஒருத்தவங்க வந்துட்டு அப்படின்னாலும் அவங்க பாதிக்கப்பட்டது உண்மை, அவங்க உண்மையா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க சொல்லக்கூடிய வாக்குமூலத்தை வச்சு கம்ப்ளைண்ட் அப்படின்றத ரைஸ் பண்ணி அவங்களுக்கு அகைன்ஸ்டா அவங்க வந்துட்டு யாருக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் சொல்றாங்களோ அவங்களை விசாரிக்க முடியும். பட் இது 100% வந்துட்டு சட்டத்துல சாத்தியமா, அதனால எந்த பிரச்சனைகளும் பின்னாடி வந்துடாதா, பின்விளைவுகள் வராதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி எதுவும் வராது, 100% இதை விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்கன்னா நாங்க வழக்குன்றது பதிவு பண்ணாமே டைரக்டா ஆக்ஷன்ல இறங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து தெரிய வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு காலையில குறிப்பா மலையாள திரையுலகம் இருக்கு இல்லையா, அங்க நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா அப்படின்ற பேர்ல தான் அதை அழைக்கிறாங்க, AMMA அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சித்திக் திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பதவியில இருந்து விலகி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் மேலேயும் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, இந்த ஹேமா விசாரணை கமிஷன் அறிவிச்ச அந்த குற்றச்சாட்டுகள் அது அவர் மேலேயும் இருக்கு. கேரளாவை பொறுத்த வரைக்குமே இந்த பதவிகளில் ஒருத்தர் மேலே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது அப்படின்னா அவர் தொடர்ந்து வந்துட்டு அந்த பதவிகள் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு லீட் பண்ணி போக முடியாது அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால இவருடைய பதவி விலகல் அப்படின்றது பார்த்தோம்னா நூல் பிடிச்ச மாதிரி அடுத்தடுத்து பெரிய பெரிய பதவிகள் இருக்கக்கூடிய 2-3 பேர் இது வரைக்கும் பதவி விலகல் அப்படின்றத அவங்களாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2-3 பேருமே பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, பெயர் போன ஆக்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வெளியில சொன்னா தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு பொதுச் செயலாளர் மேலேயே இந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகள் அப்படின்றது முன்வைக்கப்படுது அப்படின்னா அது அவ்வளோ சர்வசாதாரணமாக கிராஸ் பண்ணி போயிட முடியாது. அவ்வளோ சர்வசாதாரணமாக கிராஸ் பண்ணி போகக்கூடிய விஷயமும் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மோலிவுட் இப்போ கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமா எதிர்கட்சிகள் எல்லாமே உடனடியாக இந்த அறிக்கை மேலே வந்துட்டு ஆளுங்கட்சி ஒரு நடவடிக்கை அப்படின்றத எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா இது அரசியலாக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டது பார்த்தோம்னா பெண்கள். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அதை தைரியமா வந்து வெளியே சொல்லுங்க. என்ன இந்த ஹீரோ இப்படி பண்ணாரு, இங்க பண்ணாரு, அங்க பண்ணாரு அப்படின்றத சொல்ல முடியாது இல்லையா. அதே மாதிரிதான் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் தயக்கம் அப்படின்றது இருக்கும். பயம் அப்படின்றத தாண்டி வெளியில சொன்னா நம்முடைய ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை உடைச்சு அவங்க வெளியே வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுக்கும்போது யாரா இருந்தாலுமே சட்டத்துக்கு முன்னாடி ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நாங்க நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மத்தியில பார்த்தோம்னா இந்த அறிக்கை இருக்கு இல்லையா, இந்த அறிக்கையில 49 இருந்து 53வது பக்கம் இருக்கக்கூடிய பக்கங்கள் விடுபட்டு போயிருக்கு அப்படின்னும் எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பத்திகள்ல தான் பார்த்தோம்னா இந்த போக்சோ வழக்குகள்ல உள்ள போகக்கூடிய அளவுக்கான குற்றம் செஞ்சவங்களுடைய பெயர்கள் கூட அதுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத தாண்டி இது மோலிவுட் இருக்கு இல்லையா, மோலிவுட்ல ரொம்ப பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. நம்மளும் மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பல சீனியர் ஆக்டர்ஸா இருந்தாலும் சரி, டைரக்டர்ஸா இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்துல தயாரிப்பாளர்களா இருந்தாலும் சரி பயத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வலையில இந்த கேஸ்ல யார் யார் மாட்ட போறாங்க, எந்தெந்த பெரிய தலைவருடைய பெயர் அடிபட போகுது, அடுத்து இந்த கேஸ் எந்த கோணத்தை நோக்கி நகரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.